வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா வெல்பீயிங், நலமா அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் நலமா இருக்கிறதா அப்படின்னா எல்லாரும் நலமா இருக்கீங்களா? சில பேர் கேட்பீங்க, ஐயோ எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, நான் ரொம்ப கவலையில இருக்கேன், ரொம்ப குழப்பத்துல இருக்கேன், எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு லைஃப். ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு ஒரு சில 5 ஹேபிட்ஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர போறேன். இந்த 5 ஹேபிட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 1 or 2 ஹேபிட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்தோ மென்டல் ஹெல்த்தோ நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா ஹாப்பியாகவும் காணப்படும். ஸோ இதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் என்னென்னு. முதல் பழக்கமாக காலைதோறும் மன அமைதி. இதை நம்ம எப்படி கொண்டு வரலாம்? நம்ம வீட்டில் ஒரு நல்ல பிளேஸாக அமைதியான பிளேஸை சூஸ் பண்ணிவிட்டு அங்கே மெடிடேஷன் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா அவுட் சைடில் ஒரு நேச்சர் ஏரியாவில் மெடிடேஷன் பண்ணலாம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளார. அது என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு லிஸ்ட்டு போடலாம். இன்றைக்கி காலையில் இருந்து ஈவினிங்குள்ளார என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், யாரை மீட் பண்ணும், புதுசாக என்ன லேர்ன் பண்ண போகிறேன், என்ன நெகோஷியேட் பண்ண போகிறேன், என்ன டீல்ஸ் எனக்கு இருக்குது, இப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டாலே உங்களுக்கு மன அமைதி கிடைச்சிடும், உங்கள் மைண்டு ஃபோக்கஸ் பண்ணிடும். 2வது பழக்கமாக உடற்பயிற்சி. நான் உடற்பயிற்சின்னு சொன்ன உடனே நீங்கள்லாம் ஹெவி எக்ஸசைஸ்லாம் திங்க் பண்ணாதீங்க. லைட்டான ஒரு மூமெண்ட் எக்ஸசைஸ் லைக் வாக்கிங், ஜாகிங், அப்படி இல்லைன்னா ஒரு 15 மினிட்ஸ் யோகா. இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாகிடும், கூடவே நம்ம மனசும் ரொம்ப ஹாப்பி ஆகிடும். இதனால் அந்த நாளுக்கான சேலஞ்சஸ் என்னென்னவோ அதுக்கெல்லாம் நம்ம தயாராகிடுவோம். 3வதாக மனிதர்களுடன் நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ். இதனால் நமக்கு வர நன்மைகள் மிக அதிகம். நம்ம நண்பர்களுடன் பேசுவதோ அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட பேசுகிறதுனால நமக்கு தன்னம்பிக்கையும் நம்மளுடைய மன அழுத்தத்தையும் தவிர்க்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறது. அதனால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடன் நல்ல ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கும்போது நமக்கு நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கும். 4வதாக உணவின் பாதிப்பு. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளுடைய உடலுக்கும் மனதிற்கும் ரொம்பவே ஆரோக்கியத்தை தருது. அது எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. அதனால ரொம்ப கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ், சத்தான வெஜிடபிள்ஸ், க்ரீன் கலர், ரெட் கலர் எல்லாமே சேர்ந்து உணவை சாப்பிட்டு பழகிக்கணும். அப்படி பழகி அது தினைக்கும் நம்ம சாப்பிடும் போது நம்மளோட உடலும் நம்மளோட மனதும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். 5வதாக கிராட்டிடியூட். இதை நம்ம பழகிக்கணும். நம்ம மனசு எப்பவுமே எட்டாத கனிக்கு ரொம்பவே ஆசைப்படும். இதை நம்ம தவிர்த்தாலே நம்மளோட மனசு ரொம்ப சந்தோஷமாக வைத்துக்கொள்ளலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக நம்மக்கிட்ட இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு நல்ல வீடு இருக்குது, எனக்கு நல்ல ஃபேமிலி இருக்குது, இதை நினச்சி தினைக்கும் நம்ம நன்றி சொல்லிட்டு இருந்தாலே நம்மளோட மனசு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துரும். அதுக்கப்புறம் நம்மளோட சூழ்நிலை ஆரோக்கியமாக ஆக ஆக நமக்கு என்றைக்கும் வெற்றி பாதைகளும் வெற்றிகளும் நமக்கு தானாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது இல்லாமல் நம்ம ஐயோ எனக்கு அவன் கார் வச்சுருக்கான், அவன் பெரிய பங்களா கட்டியிருக்கான், அவன் இவ்வளோ சம்பளம் வாங்குறான், அதை நம்ம நினச்சிட்டே இருந்தோன்னா நம்ம மனசு ரொம்ப சலிச்சு போய் லேசினஸ் நம்ம மனசில் கொண்டு வந்துடும். இதை தவிர்க்கிறதுக்கு தான் கிராட்டிடியூடை தினைக்கும் ஒரு 5 கிராட்டிடியூட் பழகிக்கணும். காலங்காத்தால் எழுந்த உடனே காலையில் இந்த மாதிரி நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. எனக்கு இந்த நாளை தந்ததுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு நல்ல ஃபேமிலி கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கு நல்ல கெரியரை கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கு நல்ல லேர்னிங் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை பழகிக்கிட்டாலே நம்மளோட வாழ்க்கை ரொம்ப நல்லதாக மாறிடும். நம்ம வாழ்க்கை ரொம்ப Okay, now that we got to know what are the 5 most important habits to make your well-being in a next level அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு எந்த ஹேபிட் ரொம்ப ஈஸியாக இருக்குது, எதை நீங்கள் நாளிலேருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையோட பழக்கத்தில் கொண்டு வர போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெடிடேஷன் பண்ண போகிறீங்களா, இல்லை ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்க போகிறீங்களா, என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். வெரி மச் கியூரியஸ் டு நோ அபவுட் யூ. Could you send a message or a comment to me? Next, அதே மாதிரி நீங்க ஒரு நல்ல பழக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம், நல்ல ஒரு ஹேபிட், அதனால உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கலாம், இல்லை வெல்பீயிங்ஸும் நல்லாவே இருக்கலாம். அது என்ன பழக்கம்ன்றது நான் கியூரியஸாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். I'm interested to know about it. Please send in a comment or send a message to me. I'll be
Very curious to know about it. Thanks for listening. Next time we'll come up with another information, another interesting topic.